வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து பரப்புரைக்கு போயிருக்காரு. அங்கே தலைவர் பேசின ஸ்பீச் தான் இன்னைக்கு நமக்கு கண்டென்ட். என்னெல்லாம் பேசினார் அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து உடன்பாடு இருக்காது. முக்கியமாக டிவிகே நண்பர்களாக வந்து சத்தியமாக உங்களுக்கு உடன்பாடு இருக்காது. அதை பற்றி எனக்கு ஒரு மயிரும் கவலை கிடையாது. என்ன பேசுனார் விஜய்? விஜய் போனார், அதே மாதிரி அவர் எங்கே போனாலும் கூட்டம் வரும். ஏன்னா அவர் ஒரு நடிகர், அதுவும் சாதாரண நடிகர் இல்லை, மாஸ் ஹீரோ, பிரபலமான மாஸ் ஹீரோ. அதனால் அவர் எங்கே போனாலும் வந்து இந்த சும்மா வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இவனுங்க எல்லாம் வந்துடுவாங்க. அதனால் கூட்டமாக தான் இருக்கும். அது நம்ம உடனே வந்து விஜய் வந்து தலைவராக உருமாறிட்டார் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு கண் துடைப்பு, அவ்வளோதான். அது வந்து அவங்களுடைய வந்து ஃபேண்டசி. விஜய் வந்து ஒரு நடிகர், அதனால கூட்டம் கூடிச்சு, நிறைய கூட்டம். என்ன பேசினார் அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே ஒரு 3 நிமிஷம் வந்து எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் விசாரித்து முடிக்கிறதுக்கு அவருக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசினார்? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அது என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் தான் வந்து இந்த ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டில் வந்து செகண்டாக இருக்குது. ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். தமிழ்நாட்டிலே அதான் செகண்டு, ஆனால் வந்து என்னடா ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கீங்க, இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி திமுக அரசை வந்து குற்றச்சாட்டினார். அதுக்கப்புறம் லைனாக வந்து பேப்பரை பார்த்து படித்தார். அது பண்ணிங்களா, இது பண்ணிங்களா, அது பண்ணிங்களா, இது பண்ணிங்களான்னு. அதுக்கான பதில் வந்து திமுக கிட்டேருந்து வரும். இன்றைக்கே கூட வரலாம். இன்றைக்கி நீங்கள் போய் மற்ற டிவிலாம் பார்த்தீங்கன்னா டிபேட் ஷோ வந்து இதுதான் டாப்பிக்காக இருக்கும். அதில் வந்து திமுக சார்பாக யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. நமக்கு அதை வச்சுப்போம். ஏன்னா அவர் அது பேசினதே வந்து ஒரு 5 நிமிஷம், அது 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் அதை பற்றி பேசியிருப்பார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்றது. ஆனால் அதுக்கப்புறம் பேசினாரு பாருங்க, அதுதான் அங்கே வந்து நமக்கு வந்து பிரச்சனை. நீங்கள் வந்தீங்களா, இதெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆளும் அரசு என்னெல்லாம் பண்ணலை, என்னெல்லாம் தப்பாக பண்ணியிருக்கு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பார்வையில் வந்து நாகப்பட்டினம் எப்படி இருக்க வேண்டும் ஆனால் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசி ஆளும் அரசு அரசியலாக விமர்சித்தா ஓகே. அங்கே வந்து நான் யார் தெரியுமா, என் பலம் என்ன தெரியுமா, என்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, வந்து மோதி பார்க்குறியா வரியா அப்படின்னு சினிமா டைலாக் பேசிகிட்டு இருக்காரு நம்ம நடிகர் விஜய் அவர்கள். என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நம்ம போன வாரம் வந்து திருச்சி, அரியலூர்லாம் போனார். நான் திருச்சிக்கு போனேன், என் மைக் ஒயரை வந்து கட் பண்ணிட்டாங்க திமுகன்றார். ஆமாம், திமுககாரங்களாம் வேறு வேலை இல்லை. விஜய் எங்கெல்லாம் போகிறவரோ அவர் போய் மைக்கு ஒயரை கட் பண்ணுறது தான் திமுககாரனுக்கு வேறு. அறிவில்லை விஜய் அவர்களுக்கு, அறிவில்லையா? உங்களை சுற்றி பைத்தியம் மாதிரி இல்லை, பைத்தியமாகவே சுற்றிட்டு இருக்காங்களே உங்கள் ஃபேன்ஸ். அவனுங்க பண்ண வேலையாக தான் இருக்கும். ஏதாவது பிடிச்சி இழுத்துருப்பான், வந்திருக்கும், உடனே என் மைக் ஒயரை கட் பண்ணிட்டாங்க திமுக. சரி, அது ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் அரியலூர் போனேன், அங்கே வந்து எனக்கு கரண்ட் இல்லை, எல்லா கரண்ட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் வரேன்னு தெரிஞ்சுட்டு கரண்ட் ஆஃப் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் தான் அணிலாச்சே, மரமலை ஏறி கரண்ட்டு கம்பத்தில் வேணால் அடிப்பட்டு செத்தானா அதுக்கும் வந்து ஆளும் அரசை தான் குறை சொல்லுவீங்க. அவ்வளோ அறிவுனா இல்லை. இப்போ போய் பாருங்களேன், ஏன் இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எங்கெல்லாம் ஏறி நிற்கிறாங்கன்னு பாருங்கள். மரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க, வீட்டு மேலே ஏறி நிற்கிறாங்க, கம்பத்து மேலே ஏறி நிற்கிறாங்க. ஏதாவது ஒன்று நடந்தா விஜய் பொறுப்பெடுத்துப்பாரா? எவனுக்கா ஷாக் அடித்து செத்து போயிட்டான், விஜய் பொறுப்பெடுத்துப்பாரா? ஒன்றும் பண்ண மாட்டார், ஆறுதல் கூட சொல்ல மாட்டார், அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். நீங்களாம் பேசுகிறீங்க கரண்ட் கட் பண்ணிட்டான்னு. கட் பண்ணாமல் வேறு என்ன பண்ணுவாங்க? கட் தான் பண்ணுவாங்க. அவ்வளோ கூட்டம் கூடி எல்லாம் லூஸு மாதிரி மேலே ஏறி நின்னா கரண்ட்டை கட் பண்ண தான் செய்வாங்க. அந்த அறிவு கூட நீங்கள் இல்லாமல் எதுக்கு வந்து பேசுகிறீங்க? அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும்,
இங்கே தான் பேசணும், கை இப்படி தான் ஆட்டணும், சிரிக்கக்கூடாது அப்படின்லாம். நான் பேசுகிறதே 3 நிமிஷம் தான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே சார். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட கண்டென்ட்டே கிடையாது. அந்த அளவுக்கு தான் உங்கள் மண்டையில் இருக்குது அரசியல். 3 நிமிஷம் தான் பேச முடியும் உங்களால். உடனே வருவாங்க, நீ போய் வீடியோ பாடுறா, 19 நிமிஷம் பேசியிருக்காரா எங்கள் அண்ணன் அப்படின்னு. 19 நிமிஷம் என்ன பேசினார் அவர்? அரசியல் பேசுகிறது 5 நிமிஷம்தான். மற்றபடி சினிமா வசனம் பேசுனது தான் மீதி இருக்கிற 15 நிமிஷம். நான் யார் தெரியுமா சிஎம் சார்? என்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா சார்? நான் தனியாள் இல்லை சார், மக்கள் வெள்ளத்தோடு வந்திருக்கேன் சார், மக்கள் பிரதிநிதி சார். நீங்கள் எதில் சார் ஜெயிச்சிங்க? மக்கள் பிரதிநிதி சொல்கிறதுக்கு எம்எல்ஏ ஜெயிச்சிங்களா, கவுன்சிலரா, எம்பியா? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் காசு 150 கோடி ரூபா காசு வாங்கிட்டு ஒரு படம் நடிக்கிறீங்க. அதை நாங்களாம் 190 ரூபா 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம். உங்கள் படத்தை நாங்கள் பார்த்ததாலேயே உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங்லேயோ டான்ஸ்லேயோ எல்லாம் பிடிக்குன்றதுனாலேயே நீங்கள் ஏன் பிரதிநிதி ஆயிடுவீங்களா? நான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டேன். எங்கே வந்தீங்க எங்கள் வீட்டுக்குள்ளே? தமிழ்நாட்டு மக்கள்லாம் என் சொந்தக்காரர்கள். அவங்களெல்லாம் பார்க்க எனக்கு திமுக அரசு வந்து தடை விதிக்குது. சொந்தக்காரங்க தானே, நான் உங்கள் வீட்டுக்கு கட்ட ஏங்க? நான்லாம் உங்களை வந்து பார்க்கக்கூடாதாங்க? நானும் வந்து பார்க்குறேன் சார். உங்களை வீட்டுக்குள்ளே விடுவீங்களா? துரத்தி அனுப்ப மாட்டீங்க? என்ன சார் பேசுகிறீங்க விஜய் சார்? திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வேலையே இல்லை. இது வேற. நான் நேரடியாக கேட்குறேன், ஸ்டாலின் அவர்களே என்ன மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்றீங்க. அவருக்கு ஒரு வேலையே இல்லை, விஜயை மிரட்டும் அப்படின்னு. அவருக்கு எவ்வளோ தலைவலி இருக்கும், உங்களை வச்சு உங்களை மிரட்டுறது தான் அவ்வளோ வேலையா? என்ன சார் காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேலே ஏறி ஒருத்தனும் கேட்கல, எல்லாம் ஃபோனை வச்சுருக்கானுங்க. ஃபோனை வச்சு ஏதோ இப்படி தான் இப்படியே வச்சுருக்காங்க ஃபோனை. அதுக்கப்புறம் இப்படி இல்லைன்னா இப்படி வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ஆக்டரை பார்க்கறது தான் அவங்களுக்கு. அப்படியே விஜய் 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 அவ்வளோதானே தவிர அரசியல் விஜயை பார்க்க எவனுமே அங்கே வரலை. அவனுக்கு அது விருப்பமும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியாது. சிஎம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு கூட தெரியாது அவனுக்கு. அவங்கக்கிட்ட போய் நான் யார் தெரியுமா, என்னை சுற்றி போய் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, இப்போ வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி 75 வருஷம் பழமையான திமுகவை வந்து ரொம்ப இழுத்துட்டு இருக்கார். வாடா நீ சண்டைக்கு வாடா அப்படின்னு. ஐயோ, திருப்பி அங்கே போயிட்டு வேற பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவரோ மோடியோ அமித்ஷாவும் வந்தால் மைக்கை பிடுங்கியா, நீ பிடுங்கி தான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிஜேபிக்காரனாக பேசுகிறாரு. பிடுங்கி தான் பாறேன், பேஸ்மெண்ட் அதிரும்ல அப்படின்ற. இல்லை எனக்கு புரியல, நீங்கள் பிஜேபியா இல்லை டிவிகேவா? எதுக்கு இப்போ மோடிக்கு நீங்கள் வந்து மாஸ்க் கொடுத்துட்ருக்கீங்க பிடுங்கி பாறேன்னு? மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்தால் மைக்கை பிடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்தாலும் பேசுறது எங்களுக்கு புரியவும் புரியாது. கியா ஹே சப் டீக் ஹே அப்படின்னு அவர் ஹிந்தியில் பேச போகிறாரு. எங்களுக்கு புரியவும் புரியாது. நாங்கள் எதுக்கு மைக்கை கழட்ட போகிறோம்? அந்த எக்ஸ பிஹேவியரு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது, திராவிட கட்சிகளுக்கும் கிடையாது. உங்களை போன்று அரசியல் பழக்கம் இல்லாமல் இந்த இந்த டீனேஜ் பசங்க சுற்றிட்டு இருக்காங்களே உங்கள் பின்னாடி, அவங்க பண்ணுற வேலை தான் இந்த வேலையெல்லாம். எல்லாத்துலேயும் அப்படியே சினிமா மாதிரி பேசுகிறீங்க விஜய் சார். அந்த ராகமாக இருக்கட்டும், அந்த இது மாசுன்னு நினச்சி சினிமா மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க விஜய் அவர்களே. கடைசியில் வேற 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று எனக்கு கோரஸா டிவிகே, 2 டிஎம்கே. 2 கட்சிக்கு போட்டி. அவ்வளோதான் மக்களே. நிறைய பேர் சண்டைக்கு வருவீங்க, ஆனால் இதான் உண்மை. விஜய் அவர்கள் எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரில.
அவர் எழுதி கொடுக்கறத பார்த்து படிக்கிறாரு, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு சினிமா மோடுக்கு போயிட்டார். நான் யார் தெரியுமா, என் பின்னாடி ஒரு மக்கள் கூட்டமே இருக்கிறது. மோடி பார்க்காதுங்க சிஎம் சார், தில்லு இருந்தால் நீங்கள் 2026 தேர்தலில் வாங்க அப்படின்றீங்க. வந்தால் என்ன கிழிப்பீங்க? நீங்கள் ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு வர கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறும்னு. சத்தியமாக மாறாது. ஏன்னா உங்களுக்கு வர கூட்டத்தில் பாதி பேருக்கு ஓட்டர் ஐடியே கிடையாது. ஓட்டர் ஐடியே கிடையாது எவனுக்கும். அவங்களாம் ஓட்டு போடுவாங்களா? திருட்டு ஓட்டு தான் போட முடியும். அதுவும் முடியாது. கொஞ்சமாவது அரசியலை பேசுங்க தயவு செஞ்சு விஜய் அவர்களே, அரசியலை பேசுங்க. போய் சும்மா இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து வாடா சண்டைக்கு வாடா, நீ வாடா எனக்கு சொல்ல சண்டைக்கு வாடான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்களா? அடுத்த வாட்டி எங்கேயாவது போகிறீங்களா, தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. என்ன பேச போகிறோன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எவனாவது ஒருத்தன் எழுதி கொடுக்குறான்னு சொல்லிட்டு போய் தயவு செஞ்சு கேவலமாக பேசிட்டு வராதிங்க. உங்களுக்கு அவங்க வேணால் மாசு விடுவாங்க. சும்மா வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்களே, உங்கள் ஸ்பீச்சை பார்க்க வராங்களே, அவங்க வேணால் ஃபயர் விடுவாங்க, ஸ்டேட்டஸ் போடுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. பொதுமக்கள், அரசியல் பார்க்குறவங்க, அரசியலை பார்த்து ஓட்டு போடுறவங்க எவனும் அவங்கள மதிக்கக்கூட மாட்டான். ஏன்னா உங்களுக்கு அறிவு இல்லை, அரசியல் அறிவு இல்லை. அப்போ பொதுவாக அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அரசியல் அறிவு இல்லை. சரிங்களா? அதனால் அடுத்த சனிக்கிழமை எங்கே போக போகிறீங்கன்னு தெரில. போயிட்டு வாங்க சனிக்கிழமை ஜாலியாக. நீங்கள் தான் சொல்கிறீங்களே நான் ஜாலியாக இருக்கேன், ஐ எம் என்ஜாயிங் திஸ் அப்படின்றீங்களே, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா பேசிட்டு வாங்க. இந்த மாதிரி கேவலமாக எதுவும் பேசிட்டு வராதிங்க. சரிங்களா? அடுத்த வாரம் பார்ப்போம் விஜய் அவர்களே. நன்றி, வணக்கம்.